சிங்கப்பெண்ணை சீரியல் எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்பா. நீ எபிசோட் என்ன காட்டுறேன்னா முத்து ஆனந்திக்கு ஐடியா கொடுக்குறான். இங்கே பாரு ஆனந்தி, அன்பு வெளிநாடு போகாமல் இருக்கணும்னா அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆனந்தி நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறா, ஆனந்தி நீ அன்பு வீட்டில் தங்கியிருந்தா தான் அன்பு வெளிநாடு போக மாட்டான், உடனே பாதுகாக்கிறவங்களுக்காகவே இருப்பான். நீ வெளியே வந்துட்டேன்னா நிச்சயம் ஃபாரின் போயிடுவான், நீ எப்படியாவது அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, ஆனால் மகேஷ் சார் எனக்கு ஹாஸ்டல் பார்த்துட்டேன்னு சொன்னார், நான் என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. அவரை விட நீ ஃபாரின் போகாமல் தடுக்கணும்னா நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்தி சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ 4 மணிக்கு நீ வெயிட் பண்ண சொன்னார் மகேஷ் சார் அப்படிங்கிறாங்க. நீ அதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுற அப்படின்னு முத்து ஐடியா கொடுக்குறான். பிளான் பண்ணபடியே ஆனந்தி அதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுறாங்க. மகேஷ் சார் வெளியே வர்றாரு. இன்னும் ஆனந்தி வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. செக்யூரிட்டியை கேட்குறாரு, ஆனந்தி வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்தி போய் 1/2 மணி நேரம் ஆச்சு சார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா மகேஷ் ரொம்ப டென்ஷனாக வராரு. அங்கிட்ட பார்த்தா ஆனந்தியா அன்பு வீட்டில் தான் காட்டுறாங்க. ஆனந்தியா அன்போட தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்போட தங்கச்சி சொல்கிறாங்க, நான் கேட்குறேன் தப்பா நினைக்காதீங்க, நீங்கள் எங்கள் அண்ணனை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆனந்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாழினி சொல்கிறாங்க, எந்த ஒரு பொண்ணும் ஒரு ஆம்பளை நம்பி ஒரு வீட்டில் தங்க மாட்டாங்க, நீங்கள் தங்கணுன்னு நிச்சயம் எங்கள் அண்ணனை லவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆனந்திக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. அப்போ யாழினி சொல்கிறாங்க, உங்கள் காதலை காட்டிதே எங்கள் அண்ணனை வெளிநாடு போக முடியாமல் தடுக்க முடியும், நீங்கள் தான் எப்படியா எங்கள் அண்ணனை போக விடாமல் தடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி சரின்னு சொல்கிறாங்க. பிறகு ஆனந்தி அன்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் மகேஷர் ஃபோன் போடுறாரு. அன்புகிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. அங்கே ஆனந்தி இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்தி பக்கத்தில் இல்லையே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் அன்பு ஆமாம் சார் ஆனந்தி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா ஆனந்தி போய் கோப்படுறாங்க. அதுக்கப்புறம் மகேஷர் சொல்கிறாரு, நாங்கள் உடனே வர எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வைங்க, நேரில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆனந்தி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. இல்லை சார் என்னால் வர முடியாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதனால் மகேஷ் போய் கோமாக்கமாக காட்டுறாங்க. இன்றைக்கி என் எபிசோட் இப்படி தான் போகுது. எனக்கு தெரிஞ்ச ஆனந்தி அழகு யாரும் தெரியாமல் அன்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோன்னு தோணுது. எபிசோட் அப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.